ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிராஸ் பீட்டில் ஒரு ஏர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, Crossbeats SLIDE ப்ளூடூத் ட்ரூ வயர்லெஸ் இன்இயர் இயர்பட்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா வெறும் கம்மி ப்ரைஸில் ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குதுன்னு ஷார்ட்டாக சொல்கிறேன். லோ லேட்டன்சி மோட் இருக்குது, அதுவும் 40 மில்லி செகண்ட் இருக்குது. அது போக குவாட் மைக் சிஸ்டம் இருக்குது, அதுவும் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனோட. அப்புறம் பெஸ்ட் மைக் பை எக்கோ பிளாஸ்ட் இருக்குது. அப்புறம் 30 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைம் இருக்குது. ஃபுல் டச் கண்ட்ரோல், ஸ்னாப் சார்ஜ், அப்புறம் 10mm ட்ரைவ் அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா ப்ரைஸுக்கு தக்கனையும் பேருக்கு ஏற்ற மாதிரியும் ரொம்பவே செம்ம ப்ரீமியம் வடிவமைச்சிருக்காங்க. உண்மையை சொல்கிறேன், இந்த இயர்பட்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், செம்ம ப்ரீமியமாக பார்க்கவே செம்ம லுக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி வைஸும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு ஓரளவு தரமாக கொடுத்துருக்காங்க. அதோட இந்த இயர்பட்ஸ் வேறு ஸ்லைடுன்னு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சார்ஜிங் கேஸோட மூடியை வந்து மற்ற இயர்பட்ஸ்லாம் நீங்கள் டாப் டு பாட்டம் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மூடியை வந்து ஸ்லைட் பண்ணணும். ஸ்லைட் பண்ணால் மட்டும் தான் திறக்க முடியும், மேலே கூடி திறக்க முடியாது. இது ரொம்ப புதுவிதமான மாடலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் மூடியை மேலே கூடி தூக்காமல் லைட்டாக ஸ்லைட் பண்ணி விட்டீங்க, அதாவது ஏதாவது ரைட் சைடு தள்ளி விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மூடி கலண்டு ஒரு பக்கமாக திரும்பிக்கிடும். அதனால தான் இது பேர் Crossbeats ஸ்லைடுன்னு பேரே கொடுத்துருக்காங்க. அப்படி இங்கே திறக்கும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, டைப் சி போர்ட் சார்ஜிங் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த மூடியோட அட்டாச் ஆகி ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டேக்குன்னு சொல்லி ஒரு ரோப்பும் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நீங்கள் பெல்ட்டை தொங்க வச்சுக்கலாம், நீங்கள் எதுனாலும் தொங்க விட்டுக்கலாம். பார்க்கவே நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலரிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா மேட் பிளாக் செம்ம ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கவே நல்லாயிருக்கும். நல்லா மேட் பிளாக் மேட் ஃபினிஷிங்கோட சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸில் அந்த சிலிக்கான் டிப் வந்து லைட்டாக ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. எல்லா காதுக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால நீங்கள் காதுக்குள்ள வச்சு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், எந்த விதமான காதுலையும் ஈஸியாக ஃபிட் ஆகிற மாதிரி நல்லா வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி 3 சைஸில் சிலிக்கான் டிப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சைஸில் உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் கரெக்டாக எடுத்து மாட்டினீங்கன்னா போதும், கம்ஃபோர்ட் லெவல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ பாட்டு கேட்டிங்கனாலும் சரி, ஒரிஜினல் சவுண்டோட அவுட்புட் அப்படியே உங்கள் காதில் கேட்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2 இயர்பட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்ப் வந்து ரொம்ப நீளமாலாம் இல்லை, ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லை, ஒரு நார்மலான லென்த்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்போட எண்டில் வந்து அவங்களோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க, Crossbeatோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர் 2 இயர்பட்ஸுமே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, பட்டன் கிடையாது, ரொம்பவே சென்சிட்டிவ் டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மைக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக் 4 மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு இயர்பட்ஸில் 2, இன்னொரு இயர்பட்ஸில் 2ன்னு சொல்லி மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜிங் கேஸோட வெயிட்டை பற்றி பார்ப்போம். சார்ஜிங் கேஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 110 கிராம் கொடுத்துருக்காங்க, டோட்டல் சார்ஜிங் கேஸோட வெயிட்டு. அப்புறம் இயர்பட்ஸ் மட்டும் எவ்வளோ வெயிட்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காலை மாட்டி கொஞ்ச நேரம் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் உங்கள் காதில் இயர்பட்ஸ் இருக்கிறதே மறந்துடுவீங்க. அதையே இவங்க சூப்பர் லைட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அதிலே மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இயர்பட்ஸோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் வந்து IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கீங்க, சைக்கிளிங் போகிறீங்க, இல்லைனா அவுட்டோர் ஜாகிங் போயிட்டுருக்கிறப்ப திடீர்னு மழை பெஞ்சா கூட, அது மட்டும் இல்லாமல் திடீர்னு உங்களுக்கு வேர்த்தா அதிகப்படியான வேர்வை வந்தால் கூட அந்த தண்ணி பட்டால் எதுவுமே ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் பைப்பில் ஃபோர்ஸாக வர்ற வாட்டரில் கவுனிங்கனாலும், இல்லைனா தண்ணி ரொம்ப கட்டி கிடக்கிற இடத்துல போட்டாலும் கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் ப்ளூடூத் வெர்ஷனை பற்றி பார்ப்போம். ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்திங்கன்னா 5.1 கொடுத்துருக்காங்க. அதோட கனெக்டிவிட்டி ரேஞ்சிங் பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டி ரேஞ்ச் வந்து 10 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு கேஜெட்லேயும் இந்த இயர்பட்ஸ் சப்போர்ட் ஆகும். அதனால் நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எந்த ஒரு கேஜெட்லையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எந்த ஒரு இன்ட்ரப்ஷன் இல்லாமல் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் முக்கியமாக யார் ரொம்ப அதிக நேரம் கால் பேசுகிறீங்க, இல்லைனா வீடியோ கால் பேசுகிறீங்க, ஜூம் கால் இல்லைனா ஐஎம்ஓ அந்த மாதிரி கால் பேசுகிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 4 மைக் கொடுத்துருக்கனால இதில் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் கால் பேசலாம், எந்த ஒரு பயமும் இல்லாமல். ஏன்னா நீங்கள் கால் பேசும்போது ஒரு மைக் வந்து என்ன பண்ணுன்னா மற்ற சரௌண்டிங்கில் உள்ள சவுண்டெல்லாம் சென்ஸ் பண்ணி உங்கள் வாய்ஸ் மட்டும் ஆப்போனண்ட்டுக்கு கிறிஸ்டல் கிளியராக கொடுக்குற மாதிரி சுற்றி நடக்கிற எல்லா சவுண்டையும் டம்ப் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட்ஸுக்கு தூக்கி கொடுக்கும். அந்த விஷயத்தில் Crossbeats வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பாராட்டத்தக்க விஷயந்தான் இது.
அப்புறம் இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சென்சிட்டிவான டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணுறது மூலமாக பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பாட்டு மாற்றிக்கலாம். ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் பாட்டுக்கு மாற்றிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வச்சிங்கன்னா வால்யூம் கூட்டலாம், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் குறைக்கலாம். அப்புறம் 2 செகண்ட் இல்லைனா கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டண்ட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி எதனாலும் நீங்கள் அது மூலமாகவே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இயர்பட்ஸில் ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இதோட ஸ்பீக்கர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 10mm நியோடைனமம் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பெரிய டிரைவர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சவுண்ட் வந்து ரொம்பவே டிவைனாக ரிச் பேஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் தேவைக்கேற்ற பேஸ் வந்து இந்த இயர்பட்ஸில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. 10mm டிரைவர் கொடுக்குறதுனால பேஸாக இருக்கட்டும், வோக்கல்ஸு, ட்ரிப்பிள்ஸ் எல்லாமே ரொம்பவே பஞ்சியாக ரொம்ப டீசெண்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாட்டு கேட்கும்போது எந்த ஒரு இரிட்டேஷனையும் ஃபீல் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங்கஸோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். நீங்கள் இந்த ஏர்பட்ஸை வந்து ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா போதும், சாலிடாக 30 மணி நேரம், அதாவது 30 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. நீ பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏர்பட்ஸை மட்டும் தனியாக எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டீங்க அப்படின்னா 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பட்ஸ் வந்து கேம் விளாட்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோடு, அது மட்டும் இல்லாமல் 40 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லோ லேட்டன்சி மோடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் கேம் விளாண்டுட்ருக்கீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வீடியோவில் உள்ள சவுண்டும் இல்லைனா கேமில் உள்ள சவுண்டும் உங்கள் ஏர்பட்ஸோட பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகணும். அதாவது டிலே பண்ணி சிங்க் ஆனுச்சுன்னா அது ஏர்பட்ஸை நீங்கள் வியர் பண்ணியே வேஸ்ட்டு. ஆனால் இதில் லோ லேட்டன்சி மோடு கொடுத்ததுனால நீங்கள் கேம் விளாண்டாலும் சரி, சப்போஸ் கன் ஃபயர் பண்ணுறீங்க, கார் ஓட்டுறீங்க, அப்படி எந்த மாதிரி கேம் விளாண்டிங்க அப்படின்னா அதில் வர சவுண்ட் வந்து வித்தின் செகண்டில் உங்கள் ஏர்பட்ஸோட அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏர்பட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகிறனால நீங்கள் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா போதும், 1.5 மணி நேரத்துலேயே ஃபுல் சார்ஜ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் புதுசாக வாங்கும்போது உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் ஏர்பட்ஸ் இருக்கும், அப்புறம் டைப் சி கேபிள் இருக்கும், அப்புறம் 3 விதமான சைஸில் ஏர் குஷன் இருக்கும், அதுபோக புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேட்ஜெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த கேட்ஜெட் எப்படி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுங்க, உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இதே மாதிரி கேட்ஜெட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.